வணக்கம். சுப்லட்சுமி, திருநெல்வேலி. அதாவது அ இது அதாவது பொதுவா இப்ப நான் சொல்ற ஒரு பதிவு பெண்களுக்கானது. ஏன்னா, இதில நாம தான் அதிகம் அனுபவிக்கிறோம். அதனால தான் சொல்றேன். பெண்களுக்கானது. அதாவது எப்ப பெண்கள் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்காங்களோ, அப்பமே அவங்க பல வகைகள அதிகமா உண்டாங்கன்னா, அ இனி வர்ற காலம் இதுக்கு முந்தி எப்படியோ தெரியாது. இனி வர்ற காலம் அந்த குழந்தைகள் அவங்கள எதிர்கால சூழ்நிலைய கருதி, அ அவங்களுடைய அந்த எதிர்கால சூழ்நிலையக்காக நீங்க பழங்கள மட்டுமே உண்டுட்டு வாங்க. நீங்க கர்ப்பம் தரிக்கும்போதே இயற்கையாவே எப்படி பால் சுரக்குதோ, அத அ அத குழந்தை பெத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகள் பால் உணவ நிப்பாட்டும்போது அது இயற்கையாவே வத்தி போயிருது. இதே மாதிரி ஆண்களுக்கு இன்னும் பல வருடங்களுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பழம், பால் இதெல்லாம் குடுத்து நம்ம அவங்கள வளர்த்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் அதாவது இன்னும் பல அதான் ஐயா அதான் சொல்றாங்க. இனியன் ஐயா அதில சொல்லிட்டு வராங்க. என்னன்னா, இன்னும் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அ ப 15 ஆண்களுக்கு மட்டும் 15 வயதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க விலங்கின பருவத்துக்கு மாறிடுறாங்க. அப்போ அ அந்த நீர்த்து நீர்த்த தன்மை உண்டாயிரும். அப்படி ஆகும்போது அங்க குழந்தை பெற பாக்கியமே இல்லாம போயிரும். அந்த உணவு முறை மாற்றம் இல்லாமலே போயிரும். உணவு முறை மாற்றத்தால அந்த குழந்தை பெற பாக்கியமே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அத இப்ப நீங்க மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப கர்ப்பமா இருக்கிற எல்லாருமே ஏன்னா பெண்ணுக்கு ஏன்னா, அந்த குழந்தைய சுமக்கிற எக்ஸ்ட்ரா பாக்கியம் இருக்கிறதுனால, அந்த உணவ போட்டா தான் அந்த சுரப்பிகள் இயற்கையா சுரக்கிற தன்மை இருக்கிறதால, அவங்களுக்கு இந்த உணவு செட் ஆகும். ஆண்களுக்கு இந்த உணவு செட் ஆகாது. அதனால இப்பமே 15 வயசு வரைக்கும் பல வகைகள குடுங்க. 15 வயசுக்கு அப்புறம் உணவ மாத்திருங்க. உணவ இப்ப சாப்பிடாம நார்மல் அத நீரு எப்படி ஒரு ரோட்ல நிக்கிற மரம், இப்ப நம்ம வீட்ல வச்சிருக்க மரத்துக்கு தான் தண்ணி ஊத்தி வளர்த்தோம், உரம் போட்டு வளர்த்தோம்னா அதுக்கு தகுந்த வளர்ச்சி. அதுவே ஒரு ரோட்ல நிக்கிற மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்த எடுத்துக்குதோ, பூமிக்கு அடியிலேருந்து நீர எடுத்துக்குதோ, அதே போல நம் உடம்பும் அத எடுத்துக்கும். நீர நீ மருந்தா குடுக்கும்போது அத எடுத்துக்கும். மேற்கொண்டு கொஞ்சம் கடின உழைப்பா உள்ளவங்களுக்கு வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், இயற்கையா உள்ள இந்த பொரி, அவல் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உடம்பு யோக நிலைக்கு மாறிருது அப்படின்னு சொல்லி நீங்க யோக நிலைக்கு வர்றீங்களோ இல்லையோ, உடல் ஆரோக்கியத்துக்கு மெயினா இது ரொம்ப தேவைப்படுது. அதனால ஒவ்வொருத்தரும் மாறி பாருங்க. முதல்ல 2, 3 நாள் உங்க உடம்பு செட் ஆகுதான்னு பாருங்க. அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டுருங்க. எப்படி வண்டியில பெட்ரோல் மட்டும் போட்டா அந்த கார்ப்பரேட் அதிகம் வேலை செய்யாது. அதுவே இன்ஜின் அதுக்கு கொஞ்சம் ஆயிலும் சேர்ந்து விடணும். அதே போல தான் நம்ம உடலுக்கு அப்பப்போ எலுமிச்சம்பழ சுவை, இந்த எலுமிச்சம்பழ சுவையை சேர்த்து தான் பேரிச்சம்பழம், வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எலுமிச்சம்பழ சுவையை சேர்க்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, நாக்குல உள்ள அந்த மஞ்சள் பசைய போக்குறதுக்காக எலுமிச்சம்பழ சுவையை சேர்க்க சொல்றாங்க. அதனால ஒருத்தரும் தயவு செய்து இந்த உணவு முறைக்கு மாறுங்க. நான் மாறியிருக்கேன், இப்படி நடக்குதுன்னு சொல்றேன். உங்கள பணம் காசு கொடுத்து வாங்கன்னு நாங்க யாரையும் சொல்லல. நீங்களே உங்க வீட்ல உள்ள பொருள வச்சு மாறி பாருங்கன்னு தான் சொல்றோம். வலி வேதனையிலேருந்து நிரந்தரமா வெளியில வாங்கன்னு தான் சொல்றோம். வணக்கம். நன்றி, நன்றி.